வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 7 டேர்ம் 1ல் இருக்க நம்பர் சிஸ்டமில் இருக்க சேலஞ்ச் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். Say true or false. The sum of positive integer and a negative integer is always a positive integer and கேட்டிருக்காங்க. ஓகே, the sum na நம்ம என்ன பண்ணுவோம், add பண்ணுவோம். The sum of a positive integer. So let me take a positive integer to be 3 into நான் எடுத்துக்கிறேன். And a negative integer வந்து -7 into நான் எடுத்துக்கிறேன். is always a positive integer. அப்போ இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் இன்டீஜர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம பார்க்கணும். இப்போ சம் பண்ணக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், நடுவில் வந்து ஆட் பண்ணுவேன். ரைட், ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணக்குள்ள நான் என்ன பண்ணணும், பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் இன்ட்டு வரும். அப்போ 3 - 7 will be equal to பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணக்குள்ளே எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து என்ன வரும், 3 - 7 will be equal to 4 இன்ட்டு வரும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா மைனஸ் இன்ட்டு வரும் இல்லையா. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ரைட், the sum of two integers can never be 0. அதாவது ரெண்டு இன்டீஜரை நான் ஆட் பண்ணனா எனக்கு 0 வராது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதை எக்ஸாம்பிள் மூலயமா பார்ப்போம். ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்திருக்கேன், ரைட், ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஏன்னா இங்க சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நான் ஆட் பண்றேன். பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் இன்ட்டு வரும். அப்போ 2 - 2 will be equal to 0 வருது. அப்போ எனக்கு 0 கிடைக்குது. அப்போ இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ரைட், அடுத்து the product of two negative integer is a positive integer. The product of, productனா என்ன, multiply பண்றேன். Two negative integers, so let me take it as -2 and -3 is a positive integer. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், சரி செக் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், பிளஸ் 3 2s are 6. Yes, it is a positive integer. அப்போ கொடுத்திருக்க statement is a true statement. Right. The quotient of two integers having opposite sign is a negative integer. Okay, quotient அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து divisionல வருதுன்னு சொல்றாங்க. Right. Let me take it as -4. ஆப்போசிட் சைன்னா ஒரு இன்டீஜர் வந்து பிளஸ்லையும் ஒரு இன்டீஜர் வந்து மைனஸ்லையும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ லெட் மீ டேக் இட் as -4 அண்ட் லெட் மீ டேக் இட் as 2. ஆப்போசிட் சைன் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா எனக்கு வரக்கூடிய குவாஷன்ட் என்ன வரும், 2 வரும். இங்க மைனஸ் பிளஸ் என்ன வரும், மைனஸ் வரும் இல்லையா. ரைட், அப்போ ஆப்போசிட் சைன்ல வந்துச்சுன்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு நெகட்டிவ் இன்டீஜர்ல தான் வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ரைட், the smallest negative integer is -1. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா the greatest negative integer வந்து -1 தான். ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் என்னன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா -1ல இருந்து ஆரம்பிக்குது, -2 -3 -4 இப்படியே போகும். பட் எங்க போய் எண்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. Right. So the statement is a false statement. அடுத்து, an integer divided by 7 gives a result of -3. What is the integer? An integer. அந்த என்ன இன்டீஜர்னு எனக்கு தெரியாது, அதனால நான் x எடுத்துக்கிறேன். Divided by 7 gives a result -3. அப்போ -3 வருதான். அப்போ இது என்ன, எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Division crossing my equal to sign becomes multiplication இல்லையா. அப்போ x will be equal to -3 into 7. x is equal to 7 3s are 21, minus into plus will be equal to minus. அப்போ x ஓட வேல்யூ வந்து -21. டிவைட் பண்ணி பாருங்க, -21 divided by 7 எனக்கு என்னன்ட்டு வரும், 3 வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, ஆப்போசிட் சைன் வந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவ் இன்டீஜர். அப்போ -3. அப்போ நான் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் x is equal to -21 is a correct answer. Right. Replace the question mark with a suitable integer in the equation. இங்கே question mark, இங்கே தான் question mark கொடுத்துருக்காங்க. இதுதான் integer. Right. First நான் இந்த bracket வந்து ரிமூவ் பண்றேன். Okay. 72 plus into minus will be equal to -5 minus question mark is equal to 72 கொடுத்துருக்காங்க இல்லையா. ரைட், இப்போ என்ன பண்றாங்க,
ஒன்று நான் என்ன பண்ணலன்னா இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு இந்த 72வை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். பார்த்தோம்னா -5 மைனஸ் கொஷின் மார்க் வில் பி ஈக்குவல் டு -72 ப்ளஸ் இன்டீஜர் கிராசிங் தி ஈக்குவல் டு சைன் மைனஸ் இன்டீஜராக மாறிடும். அப்போ -72ன்னு வரும். அப்போ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணக்குள்ளே எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0வாக வரும். ஸோ -5 மைனஸ் கொஷின் மார்க் வில் பி ஈக்குவல் டு 0. ஓகே ரைட். இந்த -5 மறுபடியும் இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது. ஸோ மைனஸ் கொஷின் மார்க் வில் பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் வந்து அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா மாறும்னா +5ஆக மாறிடும். ரைட். எப்பயுமே நம்ம கொஷின்ல இங்கே வந்து மைனஸ் இருந்தால் அது வந்து ஆன்சருக்கு தான் பொருந்தும். ஸோ கொஷின் மார்க்கை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். -x இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு -5ன்னு நான் சொல்லலாம். ரைட். ஸோ மை ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு -5. இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருக்கேன். நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். -72 ப்ளஸ் ஆஃப் -5 கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து -5 இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் -5 நான் போடுறேன். ரைட். ஓகே. இப்போ அந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுறேன். 72 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி ஈக்குவல் டு -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி ஈக்குவல் டு +5. அப்போது இந்த +5யும் -5யும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் எனக்கு 0 தான் வரப்போகுது. அப்புறம் லெஃப்ட் அவுட் நம்பர் வந்து 72. ரைட். அப்போ எனக்கு கொடுத்துருக்க ஆன்சரும் 70 தான். அதனால நான் என்ன சொல்லலாம்னா x is equal to -5 is the correct answer நம்ம சொல்லலாம். ஓகே. Can you give 10 pair of single digit whose sum is 0? அதாவது 10 pair of single digit கேட்டிருக்காங்க. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 0வா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ரைட். ரொம்ப சிம்பிள். சம்மன் கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரைட். இப்போ நான் இங்கே +1ன்னு எடுத்துக்கிறேன், -1ன்ட்டு எடுத்துக்கிறேன். 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ். அப்போ 1 - 1 0 கிடைச்சிருச்சா? சிங்கிள் டிஜிட் நம்பர்னு கேட்கறதுனால நான் இதேமாரி எத்தனை பேர் வேணாலும் எடுக்கலாம். ரைட். 2 ப்ளஸ் ஆஃப் -2 நான் போடுறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 - 2 வில் பி ஈக்குவல் டு 0. ரைட். அப்போ இதை மாதிரி நான் 3, 4, 5, 6 அப்படின்னு நான் கண்டுபிடிக்கக்குள்ள எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 0வா வரும். ரைட். இதேமாதிரி 10 பேர் நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து if p is equal to -15 and q is equal to 5, find p minus q divided by p plus q. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம p minus q என்னன்னு கண்டுபிடிப்போம். p ஓட ஆன்சர் வந்து -15 மைனஸ் கியூவோட ஆன்சர் வந்து 5. மைனஸ் மைனஸ் என்ன பண்ணுறேன்? ப்ளஸ் பண்ணுறேன்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 20ன்ட்டு வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ -20. இதே போல் p ப்ளஸ் q நம்ம கண்டுபிடிப்போம். பியோட வேல்யூ -15, கியூவோட வேல்யூ வந்து +5. ரைட். அப்போ மைனஸ் ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 10. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ரைட். அப்போ இது ரெண்டு ஆப்ரேஷனுமே, ரெண்டு இன்டீஜர்ஸுமே எந்த ஆப்ரேஷனில் இருக்குன்னா டிவிஷன் ஆப்ரேஷனில் இருக்கு. அப்போ நான் இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். -20 டிவைடட் பை -10 இல்லையா? மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 2. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் வந்து 2. ரைட். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். If the letters in the English alphabet A to M represents the number from 1 to 13 respectively. கொஸ்டினை பிரிச்சு படிக்கலாம். ரைட். இது வரைக்கும் நான் வந்து கொஸ்டின் பிரிக்கிறேன். அதாவது A to M இருக்கிற லெட்டர்ஸை வந்து 1லேருந்து 13 வரைக்கும் நம்பர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இப்படி ABCDEFGHIJKLM இது வரைக்கும் 1லேருந்து 13 வரைக்கும் நம்பர் பண்ணியிருக்காங்க. ரைட். அண்ட் n ரெப்ரசன்ட்ஸ் 0. என்னோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தி லெட்டர் 0 to Z கரஸ்பாண்ட்ஸ் டு -1 to -12. அப்போ 0ல இருந்து Z வரைக்கும் இருக்கிறது வந்து -1ல இருந்து -12 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Find the sum of integer for the names given below. Sumனா என்ன? add. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் சம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ரைட். நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து இந்த மேக்ஸுக்கான சொல்யூஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. m ரெப்ரசன்ஸ் 13. ஸோ m is equal to 13 இல்லையா? a வந்து 1, a வந்து 1 போட்டிருக்காங்க. t வந்து என்னன்னு பார்க்கணும். t வந்து -6, t வந்து -6 இல்லையா? h வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. h வந்து 8. ரைட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து 16ன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட். YOURNAME யுவர் நேம். வையோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -11 கொடுத்துருக்காங்க. சரி, -11. ஓட வேல்யூ என்ன நமக்கு -1, -1. யூவோட வேல்யூ -7. ஆரோட வேல்யூ -4. என்னோட வேல்யூ ஓகே, என்னோட வேல்யூ வந்து 0. ஸோ +0 நான் போட்டுறேன். ஏயோட வேல்யூ 1. எம்மோட வேல்யூ பார்த்தோம்னா 13. ஈயோட வேல்யூ பார்த்தோம்னா 5. ஓகே, ரைட். இப்போ சம் தான் இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே கேட்கலாம், ஏன் வந்து ப்ளஸ் போட்டு மறுபடியும் -1 போடல அப்படின்ட்டு. எப்படி போட்டாலும் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸில் தான் வரும். ஸோ அதனால் நான் டைரெக்டாக போட்டிருக்கேன். ரைட். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து -4 வரும். நம்ம இல்லை பிரித்து கூட ஆட் பண்ணலாம். எப்படி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நெகட்டிவ் இன்டீஜர் சைன் நான் போடுறேன். எப்படி வரும்னா -23 வரும். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி பாசிட்டிவ் சைன் போடுறேன். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 19 வரும். இப்போ மைனஸ் நான் என்ன பண்ணுவேன், மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 4. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ரைட். அடுத்து சக்சஸ். ஓகே, எஸ்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்ப்போம், -5 இல்லையா? யூவோட வேல்யூ -7. சியோட வேல்யூ 3. ஸோ +3 சிசி இருக்கு இல்லையா? ஈயோட வேல்யூ 5. எஸ்ஸோட வேல்யூ -5. -5. ஓகே, ரைட். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே +5யும் -5யும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து 0 தான் வரும். இருக்கிற நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். -5, -7, -5 இல்லையா? அப்போ மைனஸ் இன்டீஜர்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து 17 வரும். அதோட கிரேட்டர் நம்ம சைன் 7ன்றதுனால நான் மைனஸ் சைன் போட்டிருக்கேன். ரைட். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பார்த்தோம்னா +6 வரும். 3யும் தான் பாசிட்டிவ் இன்டீஜர் இல்லையா? அப்போ இது ப்ளஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 11 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து -8 வரும். ரைட். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஃப்ரம் அ வாட்டர் டேங்க் 100 liter of water is used every day. After 10 days there is 2000 liters of water in the tank. How much water was there in the tank before 10 days? ரைட். என்னன்னா ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து ஒரு நாளைக்கு 100 liters ஆஃப் வாட்டர் எடுக்கிறாங்க. ஆஃப்டர் 10 days, அதாவது 10 நாளைக்கு அப்புறம் அந்த வாட்டர் டேங்க்ல 2000 liters ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் 10 daysக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி அந்த வாட்டர் டேங்க்ல எவ்வளோ வாட்டர் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான் இது. அதாவது 2000 liters வந்து இருக்குன்னா 10 daysக்கு 100 liters வந்து எவ்ரி டே எடுக்கிறாங்க இல்லையா? அப்போது 1 டேக்கு வந்து 100 liters எடுத்தாங்கன்னா 10 daysக்கு எத்தனை லிட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, 10 into 100. ஓகே, 10 into 100 என்ன, 1000 liters. அப்போது 10 daysக்கு 1000 liters எடுத்திருக்காங்க. ரைட். அப்போது லெஃப்ட் அவுட் வாட்டர் வந்து 2000 liters. ஆல்ரெடி இருந்தது வந்து 1000 liters. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3000 liters. அப்போது 10 daysக்கு முன்னாடி வந்து 3000 liters இருந்திருக்கு. ஓகே, இது வந்து ஆஃப்டர் 10 days. இது வந்து யூசேஜ் ஆஃப் 10 days. இது வந்து ரைட். இது வந்து 3000ன்றது வந்து பிஃபோர் 10 days. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். A dog is climbing down into a well to drink water.
In each jump, it goes down 4 steps. The water is in 20th step. How many jumps does the dog take to reach the water level? அதாவது ஒரு டாக் இருக்கா, அந்த டாக் வந்து ஓகே படிக்கட் மாதிரி இருக்குன்னு வைப்போம். இது வந்து இந்த 20th ஸ்டெப்ல தான் வந்து வாட்டர் இருக்கு, ரைட். இந்த டாக் வந்து ஒரு ஜம்ப்லயும் 4 ஸ்டெப்ஸ் தாண்டுதான். அதாவது இங்க இருக்கு அப்படின்னா 1 2 3 4 ஓகே, இங்க இருந்து 4 ஸ்டெப்ஸ், அதுமாரி அடுத்து 4 ஸ்டெப்ஸ் ஒரு ஜம்புக்கும். இதே மாதிரி எத்தனை ஜம்ப் அது பண்ணுச்சுன்னா 20th ஸ்டெப்ல இருக்க வாட்டரை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஜம்ப்ல வந்து 4 ஸ்டெப்ஸ் வருமா, செகண்ட் ஜம்ப்ல வந்து டோட்டலா வந்து 4 ஸ்டெப்ஸ், 4 plus 4 will be equal to 8 வருமா. தேர்ட் ஜம்ப்ல வந்து 4 plus 4 plus 4 will be equal to 12 steps. 12th step வருமா. fourth jumpல வந்து மறுபடியும் ஒரு 4 steps வந்து எடுக்குது. So I can take it as 12 plus 4 ன்னு எடுக்கலாம், will be equal to 16th stepல இருக்குமா, ரைட். அதுமாரி வந்து 5th jumpல ஆல்ரெடி 16th stepல இருக்கு, மறுபடியும் ஒரு ஜம்ப் பண்ணுச்சுன்னா 4 steps வந்து கடந்துடும் இல்லையா. அப்போ it will reach 20th step. அப்ப எத்தனாவது ஜம்ப்ல, 5th ஜம்ப்ல it will reach the water level, right. அடுத்த ப்ராப்ளம். Kannan has a fruit shop. He sells 1 dozen of banana at a loss of ₹2 each. Okay, ₹2 each because it may get rotten next day. What is his loss ன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செல்லர் இருக்காங்க, 1 dozen of பனானாவை வந்து ₹2 ஒரு பனானாவிலையும் செல் பண்ணக்குள்ள ₹2 வந்து அவருக்கு லாஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி 1 dozen of பனானா செல் பண்ணாங்கன்னா எவ்வளவு ரூபாய் வந்து அவங்களுக்கு லாஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். 1 dozen is equal to 12 இல்லையா. அப்ப அவர் எத்தனை பனானா செல் பண்ணிருக்காரு, 12 பனானா செல் பண்ணிருக்காரு. 1 பனானாக்கு ₹2 வந்து லாஸ். அப்போ 12 பனானாக்கு எத்தனை லாஸ் இருக்கும், 2 into 12 will be equal to ₹24 வந்து லாஸ், ரைட். ஓகே, அடுத்த ப்ராப்ளம். A submarine was situated at 650 feet below the sea level. Okay, it is descended 200 feet. What is its new position? Right. இப்போ ஒரு சப்மரின் இருக்கு, எப்பவுமே சப்மரின் வந்து below the sea level தான் இருக்கும். அப்ப sea level இருக்கக்குள்ள 650 feet below the sea level இருக்கான். டிசெண்டட் அப்படின்றது இன்னும் இறக்குறாங்க. இந்த 650ல இருந்து இன்னும் எத்தனை ஃபீட், 200 ஃபீட் இறக்குறாங்க. அப்ப அந்த சப்மரைன் வந்து இப்ப எந்த பொசிஷன்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ டோட்டல் ஃபீட் என்ன, 650 plus 200 will be equal to 850 feet. அப்போ அதோட நியூ பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா 850th ஃபீட்ல வந்து சப்மரின் இருக்கும், ரைட். அடுத்து, in a magic square given below, each row, column and diagonal should have the same sum. Find the value of x, y and z. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதான் வந்து ஒரு மேஜிக் ஸ்கொயரா. இதை நான் ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் சரி, காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் சரி, இல்ல டயகனலா ஆட் பண்ணாலும் சரி, எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரே ஆன்சரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் நமக்கு வருதுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்தா கிடையாது, ஏன்னா ஒரு அன்னோன் எக்ஸ்ன்ட்டு இருக்கு. செகண்ட் ரோ ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது, ஒரு அன்னோன் y இருக்கு. தேர்ட் ரோ ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது, ஏன்னா ஒரு அன்னோன் z இருக்கு. அதுமே காலம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காலம் நாட் பாசிபிள், y அன்னோன் இருக்கு. செகண்ட் காலம் பாசிபிளான்னு கேட்டா எஸ், செகண்ட் காலம் பாசிபிள். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன, -10 -3 +4 இல்லையா. அப்ப இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். -10 -3 +4 எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து -9 வரும் இல்லையா. எப்படின்னா -30 +4 மைனஸ் பிளஸ் நான் என்ன பண்ணுவேன், மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணா 9, கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ், ரைட். அப்போ நான் இப்படி ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் எனக்கு இங்க என்ன வரணும், -9 தான் வரணும் இல்லையா. சரி, ரைட். ஆல்ரெடி எனக்கு எவ்வளவு இருக்கு, இங்க பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணுவேன், மைனஸ் பண்ணுவேன்.
மைனஸ் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து -9 வரும். ஓகே ரைட், நான் இப்படி போடுறேன். 1 minus 10 plus x will be equal to -9. ஆட் பண்ணுவோம். -9 plus x will be equal to -9. ஏன் நான் இங்கே -9 போடுறேன்? ஏன்னா அந்த ரோவை நான் ஆட் பண்ணனா எனக்கு -9 கிடைக்கணும். ரைட், அப்போ x will be equal to -9. -9 crossing the equal to sign என்னவா மாறும்? +9. அப்போ x will be equal to 0. அப்போ xன்ற வேல்யூ வந்து 0 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு வந்து -9 கிடைக்கும். ரைட், அதுமே செகண்ட் ரோ எடுப்போம். தட் இஸ் y -3 - 2 is equal to -9. ஆட் பண்ணனா -9 வரணும். மைனஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ் பண்ணனா -5 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். -9. y will be equal to -9 plus 5. So y will be equal to minus plus என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணனா 4 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். So -4. அப்போ yல வந்து இங்க -4 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு வந்து -9 கிடைக்கும். சரி, நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபைனலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸுக்கு வந்து 0 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்க்கு வந்து -4 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இசட்க்கு கண்டுபிடிப்போம். -6 plus 4 plus z is equal to 0. Sorry, is equal to -9. ஆட் பண்ணா -9 கிடைக்கணும். மைனஸ் பிளஸ் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ -2 plus z is equal to -9. இந்த -2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் z is equal to -9 plus 2. z is equal to மைனஸ் பிளஸ் என்ன பண்ணுவேன்னா மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து -7. அப்போ z is equal to -7. ரைட், இப்போ இந்த மேஜிக் ஸ்கொயர்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். -7. ஓகே ரைட், -10 plus 1 பிளஸ் மைனஸ் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ்ன்றதுனால -9. ஜீரோக்கு வந்து 0 கூட எந்த இன்டீஜர் ஆட் பண்ணாலும் எனக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ -9 plus 0 will be equal to -9. ஓகே, அப்போ எக்ஸுக்கு வந்து 0ன்றது கரெக்ட். ஒய்க்கு வந்து -4 நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லா இன்டீஜருமே மைனஸ்ல இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 9. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்போ y is equal to -4ன்றது கரெக்ட். ரைட், அப்போ இசட்டோட வேல்யூ வந்து -7 நம்ம கண்டுபிடிச்சோமா? இப்போ நம்ம மைனஸையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 13 வரும். -13. ஏன்னா கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ்ன்றதுனால -13 plus 4. மைனஸ் பிளஸ் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 9. கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா -9. அப்போ z is equal to -7 கரெக்ட் தான். ஓகே ரைட், இப்போ காலம் வைஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் எல்லாமே கரெக்ட். இப்போ நம்ம செக் மட்டும் தான் பண்ணி பார்க்குறோம். ரைட், இப்போ மைனஸையும் ஆட் பண்ணனா எனக்கு 10 கிடைக்குமா? அதாவது -10 கிடைக்கும். -10 plus 1 will be equal to -9. ரைட், அப்போ எனக்கு இங்கேயும் -9 வருது. இங்கே நம்ம போட்டு பார்ப்போம். மைனஸ் பிளஸ், பிளஸ் பண்ணனா -13 வரும். பிளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணனா -9 வரும். ரைட், எனக்கு இங்கேயும் -9 வருது. அடுத்து 0 plus -2 plus of -7. மைனஸ் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணனா எனக்கு இங்க 9 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ரைட், அப்ப இங்கேயும் காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் -9 வந்துருச்சு. ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் எனக்கு -9 வந்துருச்சு. ரைட், இப்போ நான் டயகனல் ஆட் பண்றேன். 0 -3 -6. மைனஸ் பிளஸ் பண்ணுவோம். பிளஸ் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 9. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். இங்கே -9 வரும். ரைட், இந்த டயகனல் நான் ஆட் பண்றேன். 1 -3 -7. -3 -7 ஆட் பண்ணனா -10 வருமா? -10 plus 1 வந்து -9. ரைட், அப்ப நான் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் x is equal to 0, y is equal to -4, z is equal to -7 என்றது வந்து கரெக்ட். ரைட், இதோட வந்து டேர்ம் 1ல இருக்க நம்பர் சிஸ்டம் முடியுது. நம்ம அடுத்த வீடியோல டேர்ம் 2ல இருக்கிற நம்பர் சிஸ்டம் பார்ப்போம் 7th ஸ்டாண்டர்ட்ல. தேங்க்யூ.